தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 ரூபீஸ் 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருமே வீடியோ போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குற 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும் போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்றது அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு வந்து சில ஷாட்லாம் வந்து இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியை மாற்றாரோ, அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாற்றுவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆவேன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கணும். அது சிலையை கொடுப்பா எங்க சுரேஷ் பாபு சார், வாங்க வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இதை பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது. சூப்பர் சூப்பர். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? பா ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜ்ல பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோம்னுவீங்க, அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. இந்த வழிய ஸ்டேஜ்ல சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க.